ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். நம்மளோட ஜீ தமிழில் சீதாராமன் அப்படிங்கிற சீரியல் ரொம்பவே சூப்பராக போயிட்டு இருந்துச்சு. இந்த சீரியல் முடிஞ்ச கையோடவே சீசன் 2 வரப்போகுது அப்படிங்கிற பதிவு வந்து ஆல்ரெடி கொடுத்துருந்தாங்க. சீசன் 2 வருதா இல்லையான்னு தெரியல. ஆனால் சீசன் 2ல் நடித்தவங்க எல்லாருமே மோஸ்ட்டாக இந்த சீரியலில் வந்து கமிட் ஆகி நடிச்சிட்ருக்காங்க. நியூ பிகினிங் அப்டேட் கம்மிங் சூன் அப்படின்னு சொல்லி ரீசெண்டாக ரேகா மேம் அவங்க வந்து அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. யார் அவங்க அப்படின்னா, கொஞ்ச நாள் முன்னாடி வந்து சீதாராமன் சீரியலில் நெகட்டிவ் லீடாக வந்து பண்ணியிருந்தாங்க. உங்கள் எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். நம்மளோட தமிழும் சரஸ்வதியும் சீரியல்லையும் பண்ணியிருந்தாங்க அவங்க தான் அப்கமிங் நெஞ்சத்தை கில்லாதே அப்படிங்கிற சீரியல் நம்ம ஜீ தமிழில் வரப்போகுது இல்லையா, அந்த சீரியலில் வந்து கமிட் ஆயிருக்காங்க. அவங்க மட்டும் கிடையாது, அந்த சீரியல் நடித்த ஒரு சிலரும் இந்த சீரியலில் வந்து கமிட் ஆயிருக்காங்க. மகள்களாக வந்து நடிச்சிருந்தாங்க இல்லையா, அவங்களும் இருக்காங்க. அதே மாதிரி இன்னும் ஒரு சில பிரபலங்கள்லாமும் இருக்காங்க. ரீசெண்டாக அவுட்டோர் ஷூட் அப்படின்னு சொல்லி ஃப்ளைட்டில் வந்து போகிற மாதிரியான ஒரு சில பிக்ஸ் எல்லாமும் ஷேர் பண்ணியிருந்தார் நம்மளோட ஜெய் ஆகாஷ் சார். இவங்களோட மேரேஜ், 2 பேரோட மேரேஜும் தள்ளி போகுது. 2 பேருக்கும் எப்படி திருமணம் நடக்குது அப்படிங்கிற மாதிரி ட்ராக் வந்து ப்ரமோஸ் எல்லாம் காமிச்சிருந்தாங்க. நிறைய பிரபலங்கள் இருக்காங்க. இவங்க எல்லாருமே வந்து நிறைய சீரியல்ஸில் நம்ம பார்த்துருக்கோம். சன் டிவி, விஜய் டிவி அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஒரு பெரிய பட்டாளமே இந்த நெஞ்சத்தை கில்லாதே சீரியலில் வந்து இருக்காங்க. ரேகா மேம் ரீசெண்டாக அவங்களோட ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து ஷேர் பண்ண ஒரு சில வீடியோஸ்லாமும், என்னடா இது மறுபடியும் சீதாராமன் ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சோ அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பார்த்தா அஃபிஷியலான பிக்கே ஜெய் ஆகாஷ் சார் வந்து ஷேர் பண்ணியிருந்தார். அதுக்கப்புறம் தான் இந்த சீரியலில் வந்து கமிட் ஆயிருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி. இதுலேயுமே நெகட்டிவ் மெயின் லீடாக தான் கமிட் ஆயிருக்காங்க. ஹீரோவோட கல்யாணம் நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்பவே தீவிரமாக இருந்துக்கிட்டு இருக்காங்க. என்னெல்லாம் அப்கமிங் இன்ட்ரெஸ்டிங்கான ட்ராக்கோட நம்ம நெஞ்சத்தை கில்லாத சீரியல் வரப்போகுது அப்படின்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ரொம்பவே சூப்பர் ஹிட்டாக ஓடின சீரியல் அதர் லாங்குவேஜில் கண்டிப்பாக தமிழ்லையும் சூப்பர் ஹிட்டாக ஓடும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம்னு நினைக்கிறேன். உங்களோட கருத்து என்ன இந்த சீரியலை பற்றி கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.